முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. மஞ்சுமா, மஞ்சு, பிரசாந்த், கார்த்திக், அகில், என்ன கலா யாரையுமே காணோம்? தெரியலக்கா, எல்லாரும் காருக்கு போயிட்டாங்களா என்னமோ தெரியலையே. அப்படியா, இன்னைக்கு நம்ம தான் லேட்டோ? ஆமாக்கா, இன்னைக்கு தான் நம்ம ரொம்ப லேட்டா கிளம்பிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் காருக்கு போயிருப்பாங்க. சரி, அப்போ நீ என்ன பண்ணு, கார்ல எல்லாரும் ஏறிட்டாங்களான்னு பாரு, நான் வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வரேன். சரிக்கா. மகேஸ்வரி, மகேஸ்வரி அக்கா, இன்னும் மாமாவே காருக்கு போகல. ஆமா, அவங்க சவுண்ட் மாதிரி தான் கேக்குது. ராஜசேகர் மாமா, நீங்களா அது? ஆமா கலா, நானே தான். என்ன மாமா, இந்த வேஷ்டி சட்டையில பார்த்தா 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. உண்மையதான் சொல்றியாமா இல்ல வம்புலுக்குறியா? ஐயோ மாமா, நான் போய் உங்களை வம்பில் பண்ணா? நிஜமாவே சொல்றேன், ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வேஷ்டி சட்டை உங்களுக்கு. என்ன மகேஸ்வரி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நல்லா இல்லையா? சேச்சா, அப்பெல்லாம் இல்லைங்க, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் நானே கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஐயோ இல்லங்க, நான் வேற ஒரு யோசனையில இருந்தேன், அதனால தான் சரியா கவனிக்காம இருந்துட்டேன். சாரிங்க, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, இதுக்கெல்லாம் போய் எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா? ஆமா கலா, ஆகாசுங்கம்மா? தெரியல மாமா, நானே இன்னும் பாக்கல. ஒருவேளை காருக்கு எது போயிட்டாரா என்னன்னு தெரியலையே. அதுக்குள்ள காருக்கு போயிட்டானா? அண்ணா கலா, நானும் நினைச்சேன் தம்பி என்னை விட்டுட்டு போயிருப்பானு. அங்க பாரு, சிங்கக்குட்டி மாதிரி வரான் என் தம்பி. அண்ணா நல்லா இருக்கான ட்ரெஸ்? உனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கா? அப்பப்பா, அண்ணன் தம்பி பாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சுப்பா. பாத்தீங்களாக்கா, இத்தனை வயசு ஆனதுக்கு அப்புறமும் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. என் குழந்தைக்கு எத்தனை வயசு ஆனாலும் அவர் மனசுல அவர் எப்போதுமே ஹீரோ தான். ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். அடிக்கடி டை அடிச்சுட்டு அவரே சொல்லிப்பாரு, எனக்கு இப்ப பொண்ணு பார்த்தா கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு. ஆனா குழந்தைனாரே, இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப ஓவரா தெரியல? கல்யாண வயசுல 2 பசங்க இருக்காங்க, இப்போ உங்களுக்கு பொண்ணு கேட்டா கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்களா? ஆமா, நீ இந்த ட்ரெஸ்ல நான் ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இல்ல? ஆமாமா, 10 வயசு இல்ல, 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க. அகிலுக்கும் வசந்துக்கும் நீங்க அப்பான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க குழந்தைனாரே. அதான் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவளுக்கு தான் புரியவே மாட்டேங்குது என்னோட மவுஸ் என்னன்னு. ஆமா, எனக்கு தான் புரியவே மாட்டேங்குது. அவள்கிட்ட என் மவுஸ் என்னன்னு சொல்லுங்க நீ. அப்பா சாமி, உங்க புருஷன் பண்டாடி சண்டைக்குள்ள நான் வரல. என்ன கலா, பொண்ணு பாத்துருவோமா? பாருங்க பாருங்க, உங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்கறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அடியே, நாளா அந்த காலத்து ஆனலகண்டி. டே ஆகாசு, ரொம்ப பேசுறடா, பின்விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்க போகுது பாத்துக்கோ. என்னண்ணே நீங்களுமா? நான் உண்மையை தானே சொல்றேன். ஆமாண்டா, நீ நிஜமாவே ஒரு ஆனலகம் தான். இது அந்த கலா கிட்ட சொல்லுங்கண்ணே. கலாமா, என் தம்பிக்கு என்ன குறை? எவ்வளவு அழகா இருக்கான். இங்க பாருங்க மாமா, அவர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் ரொம்ப பண்றீங்க. என்னம்மா கலா, நான் உண்மையை தானே சொல்றேன். ஆகாச பாரு, அகிலுக்கு அப்பா மாதிரியா இருக்கான், அகிலுக்கு அண்ணன் மாதிரி இருக்கான். அதான் நான் மட்டும் அகிலோட ட்ரெஸ் எல்லாம் போட்டேன்னு வை, அகிலுக்கும் எனக்கும் வித்தியாசமே இருக்காது. ஆமாமா, நீங்க அகிலோட ட்ரெஸ் எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அகிலுக்கும் வித்தியாசமே தெரியாது. சொல்ல போனா அகிலுக்கு தம்பி மாதிரி இருப்பீங்க. போதுமா? பரவாயில்ல, இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிட்டியே. ஆனா உங்க அக்க போறதா ரொம்ப பெரிய அக்க போறா இருக்கு. அம்மாடி மகேஸ்வரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க, எல்லாருமே காருக்கு போயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு தடவை உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாங்களா காருக்கு போறோம், நீங்க வாங்க. சரிங்க. அண்ணி, நிஜமாவே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்குல்ல? ஐயோ கொழுந்தனாரே, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, இப்ப எதுக்காக இத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கீங்க? இப்ப நல்லா இல்லன்னு சொன்னா வேற ட்ரெஸ் மாத்திட்டு வர போறீங்க? ஆமாண்டி, ஒருவேளை அண்ணி மட்டும் நல்லா இல்லன்னு சொல்லிருந்தாங்கன்னா கண்டிப்பா போய் மாத்திட்டு வந்துருவேன். ஏன் இப்ப உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம்? சொல்ல முடியாது கல்யாணம். நம்ம இப்ப போறது நாங்க பிறந்து வளர்ந்த ஊரு. அங்க இந்த மாமனை பிடிக்காத பொண்ணுங்களே கிடையாது, தெரியுமா? அப்பா, உங்க அக்க போறதா பெரும் அக்க போறா இருக்கு. தயவு செஞ்சு காருக்கு போறீங்களா? தெரியுது கலா, நீ ரொம்ப பொறாமப்படாத. யார் என்ன பார்த்தாலும் நான் உங்களை பார்க்க மாட்டேன். அட கடவுளே, கொழுந்தனாரே, இப்பதான் உங்களுக்கு 20 வயசு ஆகிறதா உங்களுக்கு நினைப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் மட்டும் அகில் காதுல வாங்கணும், அவ்வளவுதான். என்ன நீ, அகில் வசந்த் இவனுங்கெல்லாம் என்ன விடலாம் அழகு கம்மிதான். பாத்தீங்களாக்கா, பசங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு இவரு. கலா, உனக்கு தான் ஆகாஷ் மாமா பத்தி தெரியும்ல, அவர் அப்படிதான் உங்களை திட்டுப்பாரு, விடு. ஆமாக்கா, எனக்கு தெரியும், அதான் வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காரு. கலா, சீப்பை மறந்து வச்சுட்டு வந்துடுமா? அப்படியே ரூமுக்கு போனேன்னா ரவுண்ட் சீப் இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டு வந்துரு, சரியா? இப்ப சீப்பு ஒண்ணுதான் கேடு, ஒழுங்கா காருக்கு போயிடுங்க. சரிடி, சரி, ரொம்ப கொந்தளிக்காத. சரி கலா, நீயும் காருக்கு போ. நான் உள்ள யாராவது இருக்காங்களா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லக்கா, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி கலா, இங்கே இரு, நான் போய் மாடியில பாத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. அக்கா, அரவிந்த் வரான். கலா, நானும் பார்த்தேன், இப்பதான் கிளம்பிருப்பான் போல பிள்ளை. என்னக்கா, பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட போறோம், ஒரு வேட்டி சட்டையாவது கட்டிட்டு வரேன்டாமா? ஆமா, எதுக்காக பேண்ட் சட்டை போட்டுட்டு வரான்? நான் நேற்று சொன்னேன் கலா தம்பி கிட்ட, வேட்டி சட்டை கட்டிட்டு வாப்பான்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், இப்படியா போறது? அதான்க்கா, அதுவும் கல்யாணம் மாப்பிளே இவன் தான். இவனே வேட்டி சட்டை கட்டாம வந்தா எப்படி? தெரியல கலா, ஒருவேளை மறந்துருப்பானா என்னமோ தெரியல. என்ன அரவிந்த் இதெல்லாம் ஃபேண்ட் சட்டை போட்டுட்டு வந்திருக்க? என்னம்மா, என்ன கொஸ்டின் கேக்குறீங்க? எப்போது ஃபேண்ட் செட் தானே போட்டுப்பேன். அப்பா, நான் தான் நேத்தே சொன்னேன்லப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குலதெய்வம் கோயில் போறோம், அதனால வேட்டி சட்டை கட்டிட்டு வானே. யாரு இப்ப அங்க வரா? அரவிந்த், நான் நேத்தே சொல்லிட்டேன், கண்டிப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயே ஆகணும். சரி போங்க, நான் உங்களை தடுக்கலையே. அரவிந்த், என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் கல்யாணத்துக்கான பத்திரிக்கை வச்சுதான் சாமி கும்பிட போறோம். கலாமா, நான் இப்பயும் சொல்றேன், உங்க யாரையுமே நான் தடுக்கல. போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வாங்க, ஆனா என்ன கூப்பிடாதீங்க. அக்கா, என்னக்கா அரவிந்த் இப்படி பேசிட்டு இருக்கான்? நானும் என்னதான் கலா பண்றது? நேத்து போய் கூப்பிட்டதுக்கு ஒண்ணுமே பேசாம இருந்தான். சரி, அவனே வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நானும் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா ஃபேண்ட் சட்டை மாட்டிட்டு எங்கேயோ கிளம்பி இருக்கான். அக்கா, எப்படியாவது கூட்டிட்டு வாங்கக்கா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குலதெய்வம் கோயில் போறோம். சரி, எல்லாருமே இருந்தா தானே நல்லா இருக்கும். எனக்கும் ஆசையா தான் கலா இருக்கு, தம்பி வந்தா நல்லதா இருக்கும். நீங்க கூப்பிடுங்க, கண்டிப்பா அரவிந்த் வருவான்.
சரி அரவிந்த், நீ வேட்டி சட்டை கூட கட்ட வேண்டாம், இப்படியே வா, சாமி கும்பிட்டுட்டு உடனே வந்துடலாம், சரியா? அம்மா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன், நான் வரலதான். என்ன அரவிந்த் இதெல்லாம், கோயிலுக்கு வரதுக்கு கூட இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அங்க பவி, ஐஷு, அவங்க அம்மா எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க அரவிந்த். அவங்க இப்ப நீ வரலன்னா என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம், நான் வரலதான். அரவிந்த், நீ எல்லா விஷயத்திலும் பிடிவாதமா இருக்க ஓகேப்பா, ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் இறங்கி வாப்பா. கலாமா, என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன்னா முடிவு பண்ணதுதான். நான் வரல. ஒருவேளை கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போகணும்னா நான் தனியா போய்க்கிறேன். அரவிந்த், உனக்கு புரியுதா இல்லையாப்பா? நம்ம போறது குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட போனாதான் நல்லது. அதை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போறேன் அப்படி இப்படி எல்லாம் பேசாதப்பா. ஆமா லிசன், நம்ம கோயில் போறதே நம்மளோட மன நிம்மதிக்காக தான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனியா போனாதான் எனக்கு மன நிம்மதியா இருக்கும். என்னப்பா அரவிந்த் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கோயில் போறதே உனக்காக தான். எனக்காகவா? நான் உங்ககிட்ட கேட்டேன் எனக்காக கோயில் போங்கன்னு. கலா, நீ இரு, நானே பேசிக்கிறேன். தம்பி, ராஜசேகரப்பா, ஆகாசப்பா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. சரி. அட்லாஸ்ட் அவங்களுக்காக இல்லைனாலும் அம்மாக்காக வாயேன். அம்மா ப்ளீஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்க போங்க, நான் வரல. அதர்வைஸ் எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நகருங்க, நான் போகணும். அரவிந்த், இப்பெல்லாம் வெளியில போக கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காங்களா இல்லையா? அம்மா அதுக்காகலாம் வெளில போகாம இருக்க முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போறேன். என்னப்பா அரவிந்த், கல்யாணம் வரைக்குமாவது நான் சொல்றதை கேள. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கறதுனால தான் கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன். அரவிந்த், கலா, விடு, அவன் போகட்டும். இல்லக்கா, அது நான் தான் சொல்றேன்ல கலா, அவன் போகட்டும், விடு. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, நீயும் பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அக்கா, ஏன்க்கா அவனை போக விட்டீங்க? இல்ல கலா, அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இந்த நிலைமையில அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனா கல்யாணமே வேணான்னு சொன்னாலும் சொல்லுவான். சரிக்கா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா மாமாவுக்கு பவிக்கெல்லாம் என்ன சொல்லி சமாளிக்கிறது? வேற வழி இல்ல கலா, ஏதாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். அக்கா, பவிக்கு அரவிந்தோட சுச்சுவேஷன் என்னன்னு நல்லாவே தெரியும். சோ பவி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. ஆனா இவங்க 2 பேரையும் தான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. சரிக்கா, விடுங்க, பாத்துக்கலாம். சரிக்கலா, நீ இங்கே இரு, நான் போய் உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிக்கா, போங்க. என்னடி இப்படி திருக்கு பிறகு முடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதான் கிளம்பியாச்சுல, வாங்க போலாம். நம்ம மட்டும் கிளம்பி, இன்னும் அம்மா கிளம்பவே இல்லை, தெரியும்ல? சப்பா, இன்னும் அம்மா கிளம்பவே இல்லையா? அது எப்படி வேணும்? நீயும் அம்மாவும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா ஒத்து போறீங்க. அம்மா எல்லாம் ஒன்னும் நான் லேட்டாலாம் கிளம்ப மாட்டேன், நான் கரெக்டா கிளம்பிடுவேன். பிரீத்தி, நம்ம 2 பேரும் கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 1/2 hour இருக்கும் கண்டிப்பா. கேட்டியா வினோ? நாங்க கிளம்பி 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது. ஆனா நீ எங்க 2 பேருக்கு முன்னாடி குளிக்க போன. உனக்கு அப்புறம் குளிச்சுட்டு கிளம்புன. நாங்களே சீக்கிரமா கிளம்பிட்டோம். ஆனா நீ எவ்வளவு நேரமா கிளம்பி இருக்க? சரிடி, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன்ல. இப்ப அம்மா தான் கிளம்பாம இருக்காங்க. அம்மா, அம்மா, சொல்லு மக்களே. அம்மா, இன்னுமா நீங்க கிளம்பாம இருக்கீங்க? அம்மாடி, இப்பதாம்மா அம்மா குளிக்க போறேன், குளிச்சுட்டு உடனே கிளம்பிடுவேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாத்துட்டு இருங்க, நான் உடனே வந்துடுறேன். வேலை இருந்தா பாத்துட்டுங்களா? அம்மா, இன்னைக்கு என்ன நமக்கு வேலை இருக்க போதுன்னு அம்மா பாத்துட்டுங்கன்னு சொல்றாங்க. அட மண்ணுக்குண்டா, அவங்க கிளம்புற வரைக்கும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. சரி, இப்ப அம்மா கிளம்புற வரைக்கும் என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், நம்ம லட்சுமி அத்தை வீட்டுக்கு போலாம். பூமாரியும் வரேன்னு சொன்னா கோவிலுக்கு, அவளை போய் கூட்டிட்டு வரலாமா? சரி ஓகே, அப்படியே மாமாவையும் கூப்பிடலாம். கோயில் வந்தாங்கன்னா மாமாவையும் கூட்டிட்டு போலாம். சரி ஓகே, இரு, நான் அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, அம்மா. என்ன டீ? அதான் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னல. அம்மா, அது இல்லம்மா, நாங்க லட்சுமி அத்தை வீட்டுக்கு போறோம். பூமாரியும் கோயில் வரேன்னு சொன்னா, அவளையும் போய் கூட்டிட்டு வந்துடுறோம். ஆமாமா, நான் தான் நேத்து சின்ன பொண்ணு லட்சுமி அத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். அதாம்மா, வினோ கிட்ட பூமாரி சொல்லியிருக்கா, அவள் கோயில் வரேன்னு. சரி மக்களே, நீங்க லட்சுமி அத்தை வீட்டுக்கு போயிட்டு பூமாரி கூட்டிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்துருங்க. நானும் கோயிலுக்கு வந்துடுறேன். அம்மா, நீங்க தனியா வர போறீங்களா? இல்லம்மா, நான் பூஜை ஜாமான்லாம் வாங்கிட்டு வரணும். நான் வாங்கிட்டு வரேன், நீங்க முன்னாடி போங்க. சரிம்மா, அப்ப நாங்க கோயிலுக்கு வந்துடுறோம், நீங்களும் கோயில் வந்துருங்க. சரி மக்களே. என்னடி போலாமா? பூமாரி, பூமாரி, லட்சுமி அத்தை. என்ன பிரீத்தி, ஒருவேளை வீட்டுல யாருமே இல்லையோ? அதெல்லாம் இல்ல, அந்த செவடிக்கு காது கேட்காம இருக்கும். இரு, நான் கூப்பிடுறேன். ஏன் அவளுக்கு காது கேட்கலன்னா லட்சுமி அத்தைக்குமா காது கேட்காம இருக்கும்? லட்சுமி அத்தை பால் எதுவும் கொடுக்க போயிருப்பாங்கடி, ஆனா அவ உள்ளதா இருப்பா. சரி, நீயாச்சும் ஃப்ரெண்டாச்சு, நீயே கூப்பிடு. ஏன் சோடாபட்டி? இனியா பாத்தியா, நான் சொன்னல, அவ உள்ளதா இருந்திருக்கா. ஆனா நானும் வேகமா தானடி கூப்பிட்டேன். ஆமாமா, நீ வேகமா தான் கூப்பிட்ட, ஆனா அவளோட ஒரிஜினல் பேரை சொல்லி நீ கூப்பிடல. நான் கூப்பிட்டோன்னே வந்துட்டா பாத்தியா? வினோ, உரிச்சிருவேன் பாத்துக்க உன்ன. அரிசி பள்ளி யாரடி சோடாபட்டிங்கிற? இங்க பாருப்பு மாதிரி அரிசி பள்ளின்னு சொன்னா வாயை உடைச்சிருவேன். அப்ப நீ மட்டும் என்ன சோடாபட்டின்னு சொல்லலாமா? அம்மா, அம்மா, என்ன அலறீங்க? எதுக்கடி சண்டை போடுறீங்க? இனியாக்கா, அவளை பாரு, என்ன சோடாபட்டின்லாம் சொல்லி கூப்பிடுறா. அடியே, நானும் தானே உன் பேர் சொல்லி கூப்பிட்டேன், ஆனா நீ வரவே இல்ல. அவ சோடாபட்டின்னு கூப்பிட்ட உடனே வந்துட்ட. ஏன்க்கா, நீ கொஞ்சம் வேகமா கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. நீ வேகமா கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நான் வந்திருப்பேன். இனியா, அதான் நான் சொன்னல, ஒரு செவடி அவ பேர் சொல்லி கூப்பிட்டாதான் வருவா. இங்க பாருடி அரிசி பள்ளி, இன்னொரு தடவை சோடாபட்டின்னு சொன்னா வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன் சொல்லிட்டேன். நான் உண்மையை தானே சொல்றேன், நீ சோடாபட்டி தான். அப்ப நீயும் அரிசி பள்ளி தான். அரிசி பள்ளி, அரிசி பள்ளி, பொடி சோடாபட்டி. 2 பேரும் சும்மா இருங்கடி கொஞ்ச நேரம். பூமாரி, லட்சுமி அத்தைங்க. அம்மா பால் கொடுக்க போயிருக்குக்கா. ஓ, அம்மா கோயில் போகணும்னு சொன்னாங்களே, தெரியும் எல்லாத்துக்கு? அம்மாவுக்கு தெரியும்க்கா, ஆனா அம்மா வரல, நான் மட்டும் தான் வரேன். ஓ அப்படியா? சரி, எங்க கௌதம் மாமா? அண்ணன் நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம்ல, அங்க போயிருக்கு. ஓ, மாமா அங்க போயிருக்கா. ஆனா பூமாரி, நீ தானே சொன்ன உங்க வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னியே? அதெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சுக்கா. ஆனா பெயிண்ட் அடிக்காம வச்சிருந்தோம்ல, அதுதான் பாத்துட்டு இருக்கோம். ஓ சரி சரி, அப்ப எப்பதான் குடி போறீங்க? தெரியலக்கா, அடுத்த மாசத்துல குடி போனாலும் போவோம். சரி, இப்ப நம்ம கோயில் போலாமா? அக்கா, அம்மா வந்து சொல்லிட்டு போலாமே. ஏன்டி, அதான் அத்தைக்கு தெரியும்ல. இல்லக்கா. பூமாரி, ஏடி பூமாரி. அதான் அத்தையே வந்துட்டாங்கல்ல, சொல்லிட்டு போலாம். மக்களே, இனியா, பிரீத்தி, வினோ, வாங்கம்மா. எப்போ வந்தீங்க? இப்பதான் தான் வந்தோம்.
வாங்க மக்கா, வந்து வீட்டுக்குள்ள உட்காருங்க. எதுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? ஏ பூமாரி, வீட்டுக்குள்ள கூட கூப்பிட மாட்டியா நீ? எம்மா அலறாத, இப்பதான் வந்தாங்க. அத்தை அவளை திட்டாதீங்க, நாங்க இப்பதான் வந்தோம். இல்ல மக்களே, சும்மானாலே இது பேத்த மாதிரி தான் நிக்கும். கரெக்டா சொன்னீங்க அத்தை. என்ன டீ சும்மா இருக்க முடியாம பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கியா? அஃப்கோர்ஸ், உன திட்டத்துக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, ஐடியா கொடுக்க சொன்னா கூட கொடுப்பேன். இரு கோயிலுக்கு போயிட்டு அத்தை கிட்ட சொல்றேன். அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாம். ஏடி பேத்த, என்னம்மா இதுக்குமா என்ன பேத்த கிட்டன்னு கூப்பிடுற? ஆமா, நான் கரெக்டா தான் சொல்றேன், பேத்த தான் நீ. வந்த பிள்ளைகளை உட்கார வச்சு காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறாங்களா கேட்டு கொடுப்போம், எதுக்கும் லாய்க்கு கிடையாது. எம்மா நான் தான் சொன்னேன்லம்மா, இப்பதாம்மா வந்தாங்க அவங்க. ஐயோ அத்தை, எதுக்காக பூமாரி திட்டிட்டு இருக்கீங்க? நாங்க இப்பதான் வந்தோம். அது மட்டும் இல்ல, நாங்க என்ன வெளியாளா? கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி குடிக்கிறீங்களா தண்ணி குடிக்கிறீங்களா கேட்கறதுக்கு? அப்படி இல்ல மக்கா, நீங்களே என்னைக்கோ ஒரு நாள் தான் வரீங்க வீட்டுக்கு. வந்த பிள்ளைகளை இப்படியே வெயிலே நிக்க வச்சா பேசுறது? சாச்சா அதெல்லாம் பரவாயில்ல. சரி வாங்க கோயிலுக்கு போலாம். இல்ல மக்களே, நீங்க போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் வரேன். ஏன் வாங்கலேன், ஜாலியா இருக்கும், அம்மாவும் வராங்க. இல்ல மக்கா, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதனால தான் வர முடியல, கோச்சுக்காதீங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க தான் முக்கியமான வேலைன்னு சொல்றீங்களா, பரவாயில்ல. ஆனா அத்தை கோயில் போயிட்டு வந்துட்டு வெளியில போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா அதுக்காவது வருவீங்கல்ல? சரி மக்கா, நீங்க கோயில் போயிட்டு வாங்க, அதுக்கப்புறமா வெளியில போலாம். அப்பா அதுக்காவது வரேன்னு ஒத்துக்கிட்டீங்களே. உங்க கூட எல்லாம் எனக்கு வெளியில போகணும் ரொம்ப நாள் ஆசை. அப்படியா மக்களே? அம்மா 32 பல்லும் தெரியுது. என்கிட்ட ஒரு நாளாவது சிரிச்சு பேசியிருப்பியா நீ? உன் மூஞ்செல்லாம் பார்த்தா சிரிக்கவா தோணும்? அந்த பிள்ளைவ 3 பேரையும் திரும்பி பாருட்டி, எவ்வளவு அழகு போல சிரிச்ச மூஞ்சோட இருக்குதுங்க. அப்படியே உன் மூஞ்ச பாரு, பன் குரங்கு மாதிரி. எம்மா நான் எரிச்சல் ஆயிடுவேன் சொல்லிட்டேன். அத்தை, இப்ப நீங்க சொன்ன பேர் கூட அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. வினோ, உன்னை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. பொடி பன் குரங்கு. எம்மா பாருமா, அவளும் அப்படி சொல்லி கூப்பிடுறா. வினோ மக்களே, இப்பதான் நீ கரெக்டா கூப்பிடுற. எம்மா ஐயோ அத்தை, பாவம் தப்பு மாதிரி எதுக்கு வம்பிழுத்துட்டே இருக்கீங்க? என்ன மக்கா, நான் என்ன வேணுங்கன்னா வம்பிழுக்கிறேன்? அவன் மூஞ்ச கொஞ்சம் பாரு. நீங்களாம் எப்படி அழகு போல சிரிச்ச மூஞ்சோட இருக்கீங்க, அவன் மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. பன் குரங்கு, இஞ்சி தின்ன குரங்கு, சோடாப்பட்டி, எத்தனை பேர் பூமாரிக்கு? உனக்கு கூட தான் அரிசி பள்ளி, பாயாடி, சண்டைக்காரின்னு இத்தனை பேர் இருக்கு. நான் அதான் சொல்றேன் அடி. அதான் நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன், ஏன்டா அத்தை உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு. இவ்வளவு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா திட்டதான் செய்வாங்க. ஆமா, இவ அப்படியே ஊமா பாரு. ஹே ஒட்டி பூமாரி, கொஞ்சமாவது சிரிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போ. ஆமாமா, ஆமா, இப்ப சிரிக்கிறது ஒண்ணு மட்டும் தான் குறையா இருக்கு. சரி மக்கா, இதுக்கப்புறம் அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இப்போவாது சிரிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போ. அம்மா நிஜமாதான் சொல்றியா? ஆமா மக்கா, உள்ளதான் சொல்றேன். இனியாக்கா பத்தியா, அம்மா என்ன இவ்வளவுக்குனாலும் குறை சொன்னாலும் மறுபடியும் என்கிட்ட வந்து நல்ல மாதிரியா பேசிடுவா. மக்களே பூமாரி சொல்லுமா. மக்களே, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டு மட்டும் சமைச்சு வச்சிருடி. அதான் என்னடா அவட்ட அதிசயமா சிரிக்குதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதானே தெரியுது. என் தங்கம்ல மக்களே, நைட்டு மட்டும் சமைச்சிருமா. ஏம்மா தாயே, நான் வீட்டுக்கே வரமாட்டேன் நைட்டு, நான் ராணியத்தை வீட்டுக்கு போறேன். ஏண்டி சமைக்க தானே சொல்றாங்க? எக்கா, அது எதுல சமைக்க சொல்லுதுன்னு உனக்கு தெரியல? ஏண்டி சமைக்கிறது கூட இந்த அலற? அவ அப்படிதான் மக்கா, அவளை கண்டுக்காத. ஆமா கண்டுக்காதக்கா. விறகடுப்புல உட்காந்து யாரு ஊதிக்கிட்டு இருக்கிறது? நான் தானே. விறகடுப்பா? ஆமாக்கா, சிலிண்டர் தீந்து போச்சு. ஐயோ, இந்த சிலிண்டருங்கிற பேரு கேட்டாலே பயமா இருக்கு. முதல்ல இண்டக்ஷன் அடுப்பு ஒண்ணு வாங்கணும், இல்ல நம்ம அம்மாவும் நம்மள அடுப்பு ஊத வச்சிருவா. மக்களே, இனியா மணி ஆயிடுச்சு, நீங்களாம் கோயிலுக்கு போங்க. ஐயோ ஆமாத்த, நான் இங்க வந்தே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மாவே கோயில் போயிருந்தாலும் போயிருப்பாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா கிளம்புங்க. சரி வாங்கடி போலாம். எம்மா, நான் நிஜமாவே நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், ராணியத்தை வீட்லயே படுத்துக்க போறேன். அதையும் பாப்போம். இப்படியே பாப்போம் ஆப்போன்னு சொல்லிக்கிட்டே இரு, நான்லாம் வரமாட்டேன். சரி டீ, சீக்கிரமா போங்க. டே பிரசாந்த், இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்கா? டே அதான் நேத்து பிளான சொன்னேனே. சொன்னடா, ஆனா பிளானுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. டே நம்ம பிளானே இங்க இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா சொல்ற? ஆமாண்டா. டே பிரசாந்த், என்ன தாண்டா சொல்ல வர? புரியுற மாதிரி சொல்லு. ஷப்பா, மக்கு பசங்களை எல்லாம் கூட வச்சுட்டு என்னதான் பண்ண போறோம்னோ தெரியல. மக்கு பசங்களா? டே ஒரு ஐடியா போட்டு கொடுத்ததுக்காக ஓவரா பேசிட்டு இருக்கடா. ஆமா பிரசாந்த், உன் ஐடியா மட்டும் மொக்கே ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. டே இந்த பிரசாந்த் பத்தி என்ன நினைச்சீங்க? இந்த பிரசாந்த் போட்ட ஐடியா என்னைக்குமே ஃபெயிலியர் ஆனதா சரித்திரமே கிடையாது. டே கார்த்திக், ஆனா இவன் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்டா. அதான்டா, ஒரு ஐடியா போட்டு கொடுத்துட்டு ஓவரா தான் பேசிட்டு இருக்கான். டே பாய்ஸ், ஐடியா போறதுக்கு தான் அறிவில்லை, அட்லாஸ்ட் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக வாங்க. ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கான். இருடா அவனை பாத்துக்கிறேன். என்னடா வாங்க போலாம். டே அறிவு கட்ட முண்டோம், கண்ணுக்குன்னு தெரியலையா? அங்க பாரு எவ்வளவு பெரிய பூட்டு தொங்குதுன்னு. ஆமாண்டா, பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள சார் எல்லாம் பின்வாசல் வழியா தான் வருவாங்கன்னு தெரியாம போயிடுச்சு, அதான் பூட்டு போட்டு தொங்க விட்டுருக்காங்க. நீ என்ன பண்ணு, முன்வாசல் வழியா போய் சாவி வாங்கிட்டோம், திறந்துட்டு உள்ள போலாம். டே என்னடா என்னடா, நம்மள அவங்க வீட்டு மாப்பிளையா முறவாசல் வழியா போறதுக்கு? ஆஃப்கோர்ஸ் நம்மளா அவங்க வீட்டு மாப்பிள்ள தான்டா. ஓ அப்படியா சார், இருங்க இனி அம்மாவை ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வர சொல்றேன், ஆர்த்தி எடுத்து அழைப்பாங்க. டே பிரசாந்த், நீ இன்னைக்கு ரொம்ப ஓவரா தானே போயிட்டு இருக்கா? பின்ன என்னடா, நம்மளா அவங்க வீட்டு முறை மாப்பிள்ள மாதிரி அவன் கதவு திறக்கலையான்னு கேட்கறான். நீ என்னன்னா நம்ம எல்லாரும் அவங்க வீட்டு மாப்பிள்ள தான் சொல்ற? ஆஃப்கோர்ஸ், எனக்கா இருந்தாலும் நம்ம தானடா அவங்க வீட்டு மாப்பிள்ள. அதெல்லாம் ஆகும்போது பாத்துக்கலாம். இப்ப வெட்டி கதை பேசாம வாங்க உள்ள போலாம். எப்படி உள்ள போறது? அதான் பூட்டி இருக்கே கதவு. இங்க பாருடா, அறிவாளி மாதிரி பேசுறேன்னு திட்டு வாங்கிறாத என்கிட்ட இருந்து. டே அவன் கரெக்டா தானே கேக்குறான், அதான் கதவு பூட்டி இருக்கே, எப்படி போறது? செவரேறி குதிச்சு தாண்டா போகணும். செவரேறி குதிக்கணுமா? ஆமாண்டா, செவரேறி தான் குதிக்கணும். டே பிரசாந்த் விளையாடாதடா. டே நான் நிஜமா தான் சொல்றேன், செவரேறி தான் குதிக்கணும். டே பிரசாந்த், நான்லாம் முன்ன பின்ன செவரேறியே குதிச்சது இல்ல, எனக்குலாம் தெரியாது. என்ன நான் மட்டும் என்ன முன்ன பின்ன செவரேறி குதிச்சிருக்கேனா என்ன? டே பிரசாந்த், வேற எதனா ஐடியா சொல்றா, எப்படா செவரேறி எல்லாம் குதிக்கிறது?
வேற எந்த ஐடியாவும் இல்ல, கண்டிப்பா செவரே தான் குளிச்சாகணும். டே இதெல்லாம் சரிப்பட்டு வராதடா, யாராவது பார்த்தாங்கன்னா திருட்டு பையன் நினைச்சிருவாங்கடா நம்மள. டே இந்த சைடு அதிகமா யாரும் வரமாட்டாங்கடா. டே எதுக்குடா இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், முன்வாசல் வழியாவே போகலாம்டா. எது முன்வாசல் வழியா போக போறியா? உள்ள அவங்க அம்மா இருப்பாங்க, எதுக்குப்பா வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க, என்ன சொல்லுவ? டே அவங்க அம்மா சமாளிக்கிறது என்ன புதுசா என்ன? இத்தனை நாளா முன்வாசல் வழியா தானே போயிருக்கோம், எத்தனை தடவை சமாளிச்சிருக்கோம். அப்போல்லாம் இனியா பிரீத்தி வினோ 3 பேர் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க, அதனால ஈஸியா சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்னடா இன்னைக்கும் அவங்க வீட்டுல தானே இருப்பாங்க. ஆமா வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா அவங்க நம்ம மேல இருக்க கோவத்துக்கு அவங்க அம்மா போய் அவங்கள்ட்ட நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டாங்கன்னா நம்ம மேல இருக்க கோவத்துல எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன சிறப்பான பல்பா வாங்கிட்டு வீட்டை பக்கம் வர வேண்டியதான். ஆமா கார்த்திக், பிரசாந்த் சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம முன்வாசல் வழியா போனா கண்டிப்பா அவளுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாளுங்க. சோ பிரசாந்த் சொல்ற மாதிரியே பின்வாசல் வழியா போறதுதான் நல்லது. சரிடா, பின்வாசல் வழியா போய் அவங்க அம்மாக்கு தெரியாம தான் அவங்களை மீட் பண்ணி சாரி கேட்கணும். என்னமோடா யாருக்கிட்டயும் அடி வாங்காம இருந்தா சரி. டே எதுக்குடா இவ்வளவு பயந்து சாகுற? அதான் நாங்களே இருக்கோம்ல. நீங்களா இருப்பீங்கடா, ஆனா பிரச்சனை வந்தோன்னா விட்டுட்டு ஓடிடுவீங்க. கரெக்டா சொன்ன கார்த்திக், அவன் கண்டிப்பா விட்டுட்டு ஓடிடுவான். நீயும் விட்டுட்டு தான் ஓடுவேன். டே நான் உன் அண்ணன்டா, எப்படா விட்டுட்டு ஓடுவேன்? நீயும் அப்படிதான் அவனும் அப்படிதான். அதனாலதான் உங்களை நம்பி வரத்துக்கே பயமா இருக்கு. சரிப்பா, உனக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா இங்க இருந்து காவ காத்துட்டு நாங்க 2 பேரும் உள்ள போயிட்டு வரோம். இல்ல நானும் வரேன், வினோவை பாக்கணும். வினோவை பாக்கணும்ல, அப்ப வாய முடிக்கிட்டே அமைதியா வா. ஆனா இவ்வளவு பெரிய செவரு எப்படா ஏறி குதிக்கிறது? டே அதெல்லாம் பார்க்கதான் பெருசா தெரியுது, கண்டிப்பா குதிச்சிடலாம். ஒருவேளை உனக்கு செவரு ஏறி குதிக்க பயமா இருந்துச்சுன்னா கேட்ல ஏறி குதிடா. எது இந்த கேட்ல? ஆமாண்டா இந்த கேட்ல தான். கேட்டோட முனைய பாத்தியாடா? எதுக்கு ஏறி குதிக்கிறேன்னு பாராத இடத்துல பட்டு பஞ்சர் ஆகிறதுக்கா? அவ்வளவு பயமா இருக்காடா கார்த்திக்? பின்ன இருக்காதாடா, பாருடா கேட்ட எப்படி இருக்குன்னு. கரெக்ட் தான்டா, இதெல்லாம் ஏறி குதிச்சோன்னு வெயி அவ்வளவுதான். என்னடா ரெடியா? நாங்க ரெடிடா. சரி யாரு முதல்ல போறீங்க? முதல்ல அவனையே ஏறி குதிக்க சொல்றா. பிரசாந்த் முதல்ல நீயே ஏறி குதி. சரி முதல்ல நான் போறேன், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, நீ தனியா தான் ஏறி குதிக்கணும். டேய் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணுங்கடா, அப்பதானே ஏற முடியும். சரி முதல்ல நீ ஏறுற, நாங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றோம்னு வை. அப்ப எங்க 2 பேருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அகிலுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. அப்புறம் ஆமா இல்ல, இப்ப என்னடா பண்றது? டேய் என்ன பண்ணு, முதல்ல இந்த கேட்ல ஏறி குதிடா. கேட்ல பாரு ஈஸியா ஏறிடலாம். என்னடா நக்கலா? இல்லடா நிஜமா தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த கேட்ல ஏறி குதி. ஆமாண்டா அகில் சொல்றதும் கரெக்ட் தான், பேசாம கேட்ல ஏறி குதிக்கலாம். இன்னைக்கு யாருக்கோ பஞ்சர் ஆக போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். என்னடா பிரசாந்த் பாத்துட்டே இருக்க, போய் ஏறுப்போ. இல்லடா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்டா பயப்படுற? போய் ஏறி குதிக்கிறது உன் ஐடியா தானடா, போய் ஃபர்ஸ்ட் ஏறுப்போ. டே அகில் சிரிச்சுட்டே இருக்காதடா, நம்ம எதுக்காக வந்தோம், இப்ப எதுக்கு பல்ல காமிச்சிட்டு இருக்கா? டேய் உன் ஐடியாவை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. இந்த கம்பியில ஏறி அந்த சைடு குதிக்கணும். சரி முதல்ல நீயே ஏறி குதி, அதுக்கப்புறம் கார்த்திக், அதுக்கப்புறம் தான் நான். இப்ப என்ன தாண்டா பண்றது? என்ன பிரசாந்த், நீ தானே சொன்ன ஏறி குதிக்கணும்னு, ஏறி குதி. அவனுக்குதான் பஞ்சர் ஆயிரும் பயமா இருக்கேடா, அவனை போய் ஏறி குதின்னு இருக்க. அகில் நான் பிரசாந்த்டா, நாளா எதையும் பார்த்து பயப்பட மாட்டேன். அப்படி இருக்கப்போ இந்த கேட்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. பார்த்தாலே தெரியுதுடா, ஏறி குதி. இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு, இதுல எப்படி ஏறி குதிக்கிறது? இவனுங்கள்ட்ட வேற ஓவர் பந்தாவா பேசிட்டோம், இப்ப மட்டும் ஏறி குதிக்கல அசிங்கமா சிரிப்பானுங்க. பேசாம என்னன்னா சரி கண்டிப்பா ஏறி குதிச்சிடணும். 1 2 3 குதிச்சா. அகில் அவன் அந்த சைடு குதிச்சுட்டான். ஆமாண்டா பையனுக்கு இன்னைக்கு நல்ல நேரமா இருந்திருக்கு, அதனாலதான் அடிக்கடி படாம குதிச்சுட்டான். எப்படா ஏறி குதிச்சிருப்பான்? டே அதான் பாத்துட்டு தானே இருந்த. அடுத்து நீ போறியா நான் போட்டுமா? நீ போடா. சரி டே கார்த்திக் சொல்ல அகில் வாடா, நான் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன், பிடிச்சுக்கிறேன். டே எனக்கு பயமா இருக்குடா. டே இப்ப மட்டும் நீ வரல நாங்க விட்டுட்டு போயிருவோம்டா. பிரசாந்த் இருடா, கொஞ்சம் பயமா இருக்கு. இவனுங்க 2 பேரும் ஈஸியா அந்த கேட்டை தாண்டிட்டானுங்க, கடைசியா என் சார் தான் ஊஞ்சலாட விட்டுட்டானுங்க. டே கார்த்திக் வாடா சிக்கணும். வரேன்டா இருங்கடா. கடவுளே உங்களை நம்பிதான் ஏறி குதிக்க போறேன், எந்த அசம்பாவிதமும் நடந்துடாம பாத்துக்கோங்க. இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கேடா. டே வாடா. வரேன்டா இருங்கடா. என்னடா கார்த்திக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டேய் சும்மா இருங்கடா, நான் உயிரை கையில புடிச்சிட்டு ஏறி குதிச்சிருக்கேன். ஜஸ்ட் மிஸ்டா, கொஞ்சம் தள்ளி கால வச்சிருந்தேன், பஞ்சர் தான். டேய் ஆனா பிரசாந்த் உன் ஐடியாவால எனக்கு கார்த்திக் பஞ்சர் ஆயிருக்கும்டா. என்ன கார்த்திக் ரொம்ப பயந்துட்டியாடா? அமைதியா இருங்கடா, நீங்களா ஈஸியா ஏறி குதிச்சிட்டீங்க, எனக்கு இருந்த பயம் எனக்கு தான் தெரியும். சரி வாங்க உள்ள போலாம். இங்க பாருடா பிரசாந்த், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிஸ்கான பிளான் எல்லாம் போடாத சொல்லிட்டேன். சரிடா. இது என்ன இந்த கதவை திறக்கவே முடியல? ஒருவேளை உள்ள லாக் ஆயிருக்கோ? டே என்னாச்சுடா? டே கதவை திறக்க முடியலடா, உள்ள லாக் ஆயிருக்கு. உள்ள லாக் ஆயிருக்கா? பிரசாந்த் இதுக்கு முன்னாடி இந்த வழியா வந்திருக்கியா? அன்னைக்கு மாடிக்கு இந்த வழியா தானே வந்தோம். சரி பிரச்சனை இல்ல, அந்த சைடு ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணலாம். டே உள்ள போயிடலாம் இல்ல? டே அதெல்லாம் போயிடலாம் இரு. கார்த்திக் உன் பக்கத்துல ஒரு டோர் இருக்கு பாரு, அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணு. இருடா. இல்லடா ஓபன் ஆகல, உள்ள டோர் லாக் ஆயிருக்கு. லாக் ஆயிருக்கா? இப்ப எப்படிடா போறது? வேற வழி இல்லடா. வேற வழி இல்லனா புரியல, முன்வாசல் வழியா தான் போயாகணும். டே இது அப்பவே பண்ணிருக்கலாம்லடா, எதுக்காகடா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பின்வாசல் வழியா வர வச்சிங்க? டே நமக்கு என்ன தெரியுமா அந்த டோர் க்ளோஸ்ல இருக்குன்னு? சரி வாங்க முன்வாசல் வழியா உள்ள போலாம். டே என்னடா இது? டே இந்த பூட்டை பக்கத்துக்காக என் உயிரே பணைய வச்சு அதுல ஏறி குதிச்சேன். என்னடா பிரசாந்த் இதெல்லாம்? டே எனக்கு என்னடா தெரியும்? டே இப்படி ஆசை காட்டி ஏமாத்திட்டலடா. டே என்னடா இப்படி பேசுறீங்க? நானும் உங்க கூட தானடா இருக்கேன். டே இத்தனை பெரிய பூட்டு தொங்குறத பக்கத்துக்காக தான் திருட்டு போய மாதிரி ஏறி குதிச்சு வந்தோமாடா. இன்னைக்கு அவளுக்கு நமக்கு பல்ப் கொடுக்கல, நம்மளே பல்பை தேடி வந்து பெரிய சைஸ் பல்பா வாங்கியிருக்கோம்.
ச்சே நான் போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சேடா. உன் பிளான்ல செருப்பு எடுத்து தாண்டா அடிக்கணும். வாங்கடா, இனி எவ்வளவு நேரத்துக்கு இந்த பூட்டையை பார்த்துட்டு நிக்க போறீங்க? கோயில்ல இருந்து திருட்டுத்தனமா தான் வந்தோம், ஞாபகம் இருக்குல்ல? ஆமாண்டா, கார்த்திக் சொல்றதும் கரெக்ட் தான். வா கோயிலுக்கு போலாம். ச்சே பிளான் எல்லாம் மொக்கையா போச்சு. பவிமா, இந்த saree உனக்கு சூப்பரா இருக்கு. நிஜமாவா அத்தை? ஆமாமா, அழகா இருக்க. அத்தை நானு? உனக்கு என்னடா தங்க குறை, அழகா இருக்க. ஆமா ஐஷு, யார் புது பொண்ணுன்னே தெரியல, அந்த அளவுக்கு அழகா இருக்க. அத்தை இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் தான் புது பொண்ணு, இன்னும் கொஞ்சம் நாள்ல இவ பழைய பொண்ணாயிடுவாள். அப்புறம் என் மருமக எப்போதுமே எங்களுக்கு புது பொண்ணு தான். உங்க மாமியார் மருமக பாச போற இடத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நீயும் புது பொண்ணு தான் ஐஷு. அத்தை பவிய சொன்னதுக்காக சும்மா எதுவும் சொல்லலையே. இல்லம்மா. அப்பா சரித்த, தேங்க்யூ. சரிம்மா வாங்க சாமி கும்பிட போலாம். அத்தை பத்திரிக்கை தாலியெல்லாம் படைச்சாச்சா? சாமி கிட்ட பூஜைக்கு கொடுத்தாச்சுமா. சரித்த. ஆமா அத்தை, எங்க கார்த்திக் மாமா, அகில் மாமா, பிரசாந்த் மாமா யாரையுமே காணோம். அவனுங்க வெளியில நின்றுட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போய் கார்த்திக் மாமா பாத்துட்டு வந்துடுறேன், நீங்க போய் சாமி கும்பிடுங்க. ஆனா ஐஷு, நீ கார்த்திகை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேங்கிற. பிகாஸ் அத்தை எனக்கு கார்த்திக் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். தெரியும் தெரியும். சரிதான், நீங்க முன்னாடி போய் சாமி கும்பிட்டுட்டே இருங்க, நான் கார்த்திக் மாமா கூட்டிட்டு பின்னாடியே வரேன். அம்மாடி, உனக்கு கார்த்திகை பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக கார்த்திகை மட்டும் கூப்பிடாத, அகில் பிரசாந்த் எல்லாரையும் கூட்டிட்டு வா, சரியா? சரித்த, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பவிமா வா சாமி கும்பிட போலாம். வாங்கத்த போலாம். அத்தை அரவிந்த் வரலையா? அத்தை என்னாச்சுத, அரவிந்த் வரலையா? நான் காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இல்லம்மா, அவன் வரல. சரித்த, பரவாயில்ல, வாங்க நம்ம போய் சாமி கும்பிடலாம். பவிமா, சொல்லுங்க அத்தை. உனக்கு எதுவும் கஷ்டமா இல்லையே? சேச்சா அதெல்லாம் இல்லத்த. அக்கா, எப்படிக்கா பவி இவ்வளவு கேஷுவலா எடுத்துக்கிறா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல கலா, பவி எதையுமே தப்பா எடுத்துக்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம அரவிந்த் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது நமக்கு தெரியுது, ஆனா அந்த முட்டா பயலுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்பாக்கா. சீக்கிரமாவே அவன் பவியை புரிஞ்சுக்கணும் கலா. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும். அத்தை என்னத்த, போலாமா சாமி கும்பிட? போலாமா, வா. அண்ணன் ஊரை பாத்தீங்களா, மொத்தமாவே மாறிடுச்சு. ஆமா ஆகாஷ், நம்ம முன்ன பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குடா. அப்ப நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாரு. ஆமாண்ணே, நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆமா ஆகாஷ், இதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோயில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம மோசமா கடந்துச்சு. இப்ப பாரு, பெரிய கோயிலாவே எழுப்பிட்டாங்க. ஆமாண்ணே, ஊருமே சூப்பரா இருக்கு. முன்னெல்லாம் இந்த ரோட்லயே வர முடியாது இல்லண்ணே. ஆமா ஆகாஷ், நம்ம ஊர் சைடு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்காது. கண்டிப்பா இருக்குண்ணே. பாரு, 20 வருஷத்துக்குள்ள எவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. கடைசியா அரவிந்துக்கு காது குத்தும் போது இந்த ஊருக்கு வந்தது. அதுக்கப்புறம் அரவிந்தோட கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமாண்ணே, நம்மளும் இடையில இந்த கோயில் வரதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஆனா தடங்கள் தான். ஆமா ஆகாஷ், நானுமே இண்டிவிஜுவலா நிறைய தடவை வரதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனா ஏனே தெரியலடா, வரவே முடியல. ஆனா பெரியவங்க எல்லாம் சும்மாவா சொன்னாங்க, எந்த ஒரு கோயிலுக்கும் போறதுக்கு முன்னாடி அந்த சாமி அழைச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும். அது போலதான் நம்ம அங்காள பரமேஸ்வரியும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அந்த அம்மா நம்மள அழைச்சிருக்கா. கண்டிப்பா நீங்க சொல்றது 100% உண்மை. அந்த அம்பாள் அழைக்காம நம்மளால கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வந்திருக்க முடியாது. இதுக்கப்புறமாவது நம்ம ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும் ஆகாஷ். கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வரதில்ல, நம்ம கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும். கோயில் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, ஆனா மாம்ஸ் ஒருத்தரை கூட காணும். எங்க போயிருப்பாங்க? அதான் மாமா 2 பேரும் இங்க தானே நிக்கிறாங்க, பேசாம மாமா கிட்டே கேட்டுடலாம். மாமா. என்னம்மா? அது வந்து மாமா. சொல்லுமா ஐஷு, எதுக்காக வெளில வந்த? மாமா, அது வந்து அகில் மாமா, பிரசாந்த் மாமா, கார்த்திக் மாமா இவங்களெல்லாம் காணும், அதை தேடிட்டு வந்தேன். அவனுங்கெல்லாம் உள்ள இல்லையாமா? இல்ல மாமா, உள்ள இல்ல. அத்தை கிட்ட கேட்டப்போ வெளியில தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அதான் வெளியில தேடிட்டு வந்தேன். ஓ அப்படியா? ஆனா நாங்களுமே அவனுங்கள பாக்கலையே. எங்கேயாவது கடைக்கு போயிருப்பானுங்கம்மா. வந்தோன்னு வர சொல்றேன், நீ உள்ள போ. சரி மாமா. ஆமாடி ஐஷு. சொல்லுங்க மாமா. தனியாவாமா அந்த? ஆமா மாமா. தனியா உள்ள போயிருவியாமா, இல்ல கொண்டு வந்து விடணுமா? இல்ல மாமா, நானே போயிடுவேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போ, சரியா? சரி மாமா. எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியும்ல? தெரியும் மாமா. சரி போ. சரி மாமா. என்னென்ன பசங்க உள்ளே இல்லையா, எங்க போயிருப்பானுங்க? தெரியலடா, நீ சொன்ன மாதிரி எங்கேயாவது கடைக்கு தான் போயிருப்பானுங்க. கடைக்கா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்லன்னு. அவனுங்க என்ன சின்ன பசங்களாடா சொல்லிட்டு போறதுக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பிச்ச கம்பெனியும் அவனுங்க தான் பாத்துக்கிறானுங்க. இல்லண்ணே, நான் அதுக்கு சொல்லல. சொல்லிட்டு போயிருந்தானுங்கன்னா இப்படி தேடிட்டு வரதுக்கு வேலை இல்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஆமாண்டா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம என்னமோ அவனுங்களை பத்தி பயப்படாம தான் இருப்போம், ஆனா உள்ள மகேஸ்வரி கலாலாம் சரியான பயந்தாங்குழி. கொஞ்ச நேரம் அவனுங்க இல்லைனாலும் ரொம்ப பயந்துருவாங்க. தெரியும்ண்ணே, பயந்துட்டு தான் ஐஷோ ஓட்டு பார்க்க சொல்லியிருப்பாங்க போல. ஆமாண்டா ஆகாஷ். அது ஆகாஷ் நகரு. ஆகாஷ் அண்ணா, என்னாச்சுண்ணா? ஆகாஷ் நகரு. அண்ணனுக்கு திடீர்னு என்னாச்சு, இப்படி கத்துறாரு? ஜெயாவா? ஜெயா? அது ஜெயாதான், அது ஜெயாவே தான். அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா டேய் ஜெயாடா, நம்ம ஜெயா போறாடா அங்க. எங்கண்ணே? டேய் திரும்பி பாரு. யாரு சொல்றாரு ஜெயான்னு? அண்ணா யாருன்னு சொல்றீங்க? டேய் அங்க போறா பாருடா. அண்ணா அவங்க பின் போஸ்டர் வச்சா ஜெயான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? டேய் நான் அவன் முகத்தை பார்த்தேன்டா, அவ ஜெயா தான்டா. ஜெயா அண்ணா என்னென்ன பண்றீங்க? நில்லுங்கண்ணா. டே ஆகாஷ், அது நம்ம தங்கச்சி ஜெயா தாண்டா, எனக்கு நல்லா தெரியும்டா. அண்ணா நீங்க ஃபர்ஸ்ட் அழுகாதீங்கண்ணா, நம்ம ஜெயா கிடையாதுண்ணா. அது இல்லடா, அது நம்ம ஜெயா தான். நான் மூஞ்ச பார்த்தேன்டா, அது நம்ம ஜெயா தாண்டா. சரிண்ணா, சரி அழுகாதீங்க, அது யாருன்னு போய் பார்க்கலாம். ஆகாஷ், அது என் தங்கச்சி ஜெயா தான். ஆகாஷ் வாடா சீக்கணும்.